வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி சிக் த பிக் வித் இஸ். நமக்கு குரூப் ஒர்க் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. குரூப் ஒர்க் படிக்கிறவங்க ஒரு சில விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறைய படிச்சுருப்பீங்க. படித்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் மட்டும் நினைங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஒன்று, நம்ம நல்லா எக்ஸாம் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நிதானமாக இருக்கணும். நிதானமாக இல்லாத போது வந்து நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளும் வந்து ரொம்ப தப்பாக தான் போகும். அப்போ எக்ஸாம் அப்போ நீங்கள் எவ்வளோ நிதானமாக இருக்கணுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எக்ஸாம் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கம்போஸ்டாக இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் தான் வரும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் எல்லா சமுக்கும் ஆன்சர் வரும். அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவலோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த குரூப் ஒர்க் கிளியர் பண்ண முடியும். சரியா? இப்போ இதில் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸை நம்ம வந்து சீரியஸாக பார்த்துருக்கோமா? இதில் இந்த வீடியோ எத்தனாவது வீடியோ அப்படின்னா 27வது வீடியோ. இதில் இருக்கிற கொஷின்ஸை நம்ம பார்த்துடலாம். A and B can do a piece of work in 12 days, while B and C can do it in 15 days, whereas A and C can do it in 20 days. How long will B take to the same work? தமிழில் பாருங்க, ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். எனில் பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஒரு டைம் வந்து கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? ஏ மற்றும் பி மற்றும் சி, ஏ ப்ளஸ் சி, அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாட்கள் முடிப்போங்கிறத நமக்கு வந்து நாட்கள் கணக்கில் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக பி மட்டும் அந்த மொத்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்களா? அப்போது நமக்கு ஒரு விஷயம் என்ன புரியணும் அப்படின்னா, எப்பயுமே வந்து எழுத்துக்களில் இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். அப்போது ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னா எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 12 நாட்களிலும். அதுக்கப்புறம் பி ப்ளஸ் சி எத்தனை நாட்களிலும்? 15 நாட்களிலும். அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் சி எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 20 நாட்கள். ஏ ப்ளஸ் சி 20 நாட்களிலும் முடிக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம் இதுவரையும் அப்படின்னா, அதாவது நேரம் மற்றும் காலம், அதே மாதிரி நாட்கள் மற்றும் ஆட்கள், இந்த சம்மு வந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துருவோம். அப்போது இந்த மூணுக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோமா? மூணுக்குமே எல்சிஎம் எடுங்க. 12, 15, 20. எதில் அடிக்கலாம்? 3ஆல் ஃபஸ்ட் அடிச்சிடலாம். 4 3 12, 5 3 5 20 அப்படியே வரும். அடுத்து இதில் அடிக்கலாம். 5ஆல் அடிக்கலாம். 4 அப்படியே இருக்கும். 1 5 5 4 5 20. அடுத்து 4. அப்போது 4 5 20, 20 × 3 60, 3 × 5 × 4. இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 60. அப்போ இதோட எல்சிஎம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 60ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் மொத்த வேலை. இதுதான் வந்து எவ்வளோ மொத்த வேலை. அப்போ மொத்த வேலையை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேலே போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போது 60 டிவிஷன் பை 12 அப்படின்னா என்ன வரும்? 12 5 60. அப்போது ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா 5. ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 5. அதே பியோட எஃபிஷியன்சி பார்க்கலாமா? அப்போ 60 டிவைட் பை 15ன்னு போட்டோம் அப்படின்னா 4 வருமா? அப்போது ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 5 அப்படின்னா பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ வருது? 4 வருது. அதே 60 டிவிஷன் பை 20ன்னு போட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி கிடச்சிரும். அப்போ அடித்தோம் அப்படின்னா 3. ஓகே, இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. எவ்வளோ வருது? 9 12 எவ்வளோ வருது? 12. அதாவது ஒரு நாளில் 12 பங்கு வேலையை யாரெல்லாம் செஞ்சுருக்காங்க? இந்த மூணு பேருமே சேர்ந்து செஞ்ச வேலையோ வருது. அப்போது இங்கே என்ன பண்ணுவோம்? கூட்டுவோமா? இங்கே எத்தனை ஏ இருக்குது? 2 ஏ இருக்குது. இங்கே எத்தனை பி இருக்குது? 2 பி இருக்குது. இங்கே எத்தனை சி இருக்குது? 2 சி இருக்குது. அப்போ மொத்தமாக 2 ஏ 2 பி 2 சி. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 2 மட்டும் புது வெளியே எடுக்கலாமா? 2 மட்டும் புது வெளியே எடுத்துருங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எத்தனை பங்கு வேலை இருக்குது? 12 பங்கு வேலை இருக்குது. இந்த 2ஐயும் இந்த 12 அடித்தா ஒன்று எவ்வளோ வரும்? 6. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அவங்க மட்டும் எத்தனை பங்கு? 6 பங்கு வேலையை செஞ்சுருக்காங்க. 6 பங்கு வேலையை செஞ்சுருக்காங்க. இதை நோட் பண்ணிட்டீங்களா? இதை அடிச்சிடலாமா? அடுத்து
இப்போது நமக்கு யார் தான் கேட்டிருக்காங்க, பி மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பியை மட்டும் கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து நான் எதை மட்டும் அவங்க கழிச்சா போதும், ஏ ப்ளஸ் சியை மட்டும் கழிச்சா போதும், ஏ ப்ளஸ் சியை மட்டும் கழிச்சா போதும், மைனஸ். சரிங்களா? அப்போது இங்கே என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிங்கிறது 6, ஏ ப்ளஸ் சிங்கிறது எவ்வளோ இருக்குது, ஏ ப்ளஸ் சிங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே எவ்வளோ இருக்குது 3, ஏ ப்ளஸ் சியோட பயனுறு திறன் 3. அப்போது கழிக்கலாமா? கழிச்சோம் அப்படின்னா வந்து ஏவும் அடிச்சிடும், சியும் அடிச்சிடும், மீதி என்ன தான் இருக்கும், பி மட்டும் தான் இருக்கும். அப்போது பி ஈக்குவல் டு எவ்வளோ வரும், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு வரும். அப்போது பி வந்து பியோட எஃபிஷியன்சி ஒரு நாளில் எவ்வளோ பங்கு வேலை செய்கிறாங்க, 3 பங்கு வேலை செய்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ பங்கு வேலை இருக்குது, 60 பங்கு வேலை இருக்குது. அப்போது 60 பங்கு வேலையில் 3 பங்கு வேலையை பி மட்டும் செய்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கிறத இப்படி அடித்தோம் அப்படின்னா நமக்கு நாட்கள் கணக்கு கிடச்சிரும். பி வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்கிற கணக்கு கிடச்சிரும். அடித்தோம் அப்படின்னா 20. அப்போது எத்தனை நாட்களில் பி வந்து அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 20 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஆன்சர் 20 இருக்கான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. அடுத்து, the simple interest on a sum of money is 4/9 of the principal and the number of years equal to the rate percentage per annum. Then find the rate per annum. ஒரு தொகையின் தனிவட்டியானது அசலின் 4/9 ஆகவும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டு வட்டி வீதம் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்குது, எண்ணு. இது ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுமே என்ன சொல்லிட்டாங்க, ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம எண்ணுக்கு பதிலாக 6ஐயும் போட முடியும், 6க்கு பதிலாக எண்ணையும் போட்டுக்க முடியும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐயோட மதிப்பு எப்படி இருக்குன்னா பி இன்ட்டு 4/9 பி இன்ட்டு 4/9ங்கிற மதிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுக்கு வட்டி வீதம் கண்டுபிடிக்க போகிறோமா. இப்போது அசல் பி வந்து 100ன்னு வச்சுக்கோங்க, பி வந்து இமேஜினேஷனில் 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போது PNR/100, பியோட வேல்யூ என்ன 100, என்னோட வேல்யூ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 6ன்னு போடலாமா. அப்போது 6க்கு பதிலாக நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், 6 தான் போட போகிறோம். அப்போ R² வருமா, கீழே என்ன இருக்கும் 100 இருக்கும். சரிங்களா? இப்போது இங்கே என்ன இருக்கும், எஸ்ஐ வந்து என்ன இருக்கும் 4/9, எஸ்ஐ என்ன இருக்கும் 4/9 இன்ட்டு 100. ஏன்னா வந்து அசலோட மதிப்போட அது அதிகமாக இருக்கும். அப்போது இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். அடுத்து இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா R² 400 டிவிஷன்/9 இருக்கும். R² 400 டிவிஷன்/9 இருக்கும். 6 மட்டும் வச்சுட்டு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 400 டிவிஷன்/9. வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 20/3ன்னு வரும். அப்போது 20க்கு 3ஆல் அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும், 6 3 18, 18ல் மீதி 2 வரும். அப்போ இது ஒரு கலப்பு பின்னமாக வருது. அப்போ 6ஓட மதிப்பு என்னவா வரும் அப்படின்னா 3 6 2 3 6 2%. ஆன்சரில் 6 2/3%ங்கிறது எங்கே ஆன்சராக இருக்குது பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்போது சிம்பிளான கான்செப்டில் நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா பியோட மதிப்பு 100ன்னு வச்சுக்கிறோம். அப்போ பியோட மதிப்போட மல்டிபிளில் 4/9 அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும், அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதிலாக இதை சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். If the ratios formed using the numbers 2, 5, x, 20 in the same order in proportion then x is. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எதில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. ப்ரொப்போர்ஷன்னா என்ன, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு ஒரு கான்செப்ட் நம்ம தமிழில் படிச்சிருக்கோமா, அதான் வந்து ப்ரொப்போர்ஷன். 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள், அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள்னு கேட்டிருக்காங்க. விகிதங்கள் எனில் விகித சமமாக இருப்பின், விகித சமம்னா என்ன தெரியும்,
எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இதுக்கு பேர் தான் விகித சமம். விகித சமமாக இருப்பின் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அங்கே என்ன லைன் கொடுத்துருக்காங்க? 2, 5, எக்ஸு, 20. அதே வரிசையில் அமையணும். அப்போ வந்து 2/5 விகித சமம் ஈக்குவல் டு x/20. இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? ஓரஞ்சு 5, 4, 5, 20. அப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4, 2, 8. அப்போது ஆன்சர் வந்து என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ வந்து 8ங்கிறது ஆன்சராக வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அண்டு b ஈக்குவல் டு 2/64 ப்ளஸ் 63 ப்ளஸ் 2/62 ப்ளஸ் எக்ஸட்ரா 2/0ன்னு வந்திருக்கு. இப்போது இதில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ? அப்போது இந்த கீழ்கண்ட கூற்றுகளில் இந்த ஆப்ஷனில் எந்த கூற்று சரியாக இதை மெய்ப்பிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட வேல்யூ 2/65 கொடுத்துருக்காங்க. ஓகே, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2/64, 2/63 அண்ட் 2/62 ப்ளஸ் எக்ஸட்ரா 2/0. இப்போது இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இது கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாமா? இது என்ன வரிசைன்னு நம்ம பார்த்தோன்னே தெரியுது. இது வந்து ஒரு ஜிபி, அதாவது பெருக்குத்தொடர் வரிசை. இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. ஓகே, இதில் இந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? a இன்ட்டு r பவர் n, அதாவது SNோட ஃபார்முலா a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1 டிவிஷன் பை r மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ எல்லாமே சப்ஜெக்ட் பண்ணலாமா? ஏவோட வேல்யூ என்ன? 2/0. ஏவோட வேல்யூ 2/0. அப்போ என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ 1. ஏவோட வேல்யூ என்னங்கிறது 1 வருது. அதுவே ஆரோட வேல்யூ என்ன வரும்? ஆரோட வேல்யூ வந்து 2ன்னு வரும். அதுவே என்னோட வேல்யூ என்ன வரும்? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 2/0லேருந்து 2/64 வரையுமா? அப்போது மொத்தம் 65 எண்கள் இருக்கும். அப்போது n ஈக்குவல் டு 65. இப்போ இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணுங்க. இதில் a ஈக்குவல் டு 1, r ஈக்குவல் டு 2, பவரில் என்ன இருக்கும்? 65 மைனஸ் 1. இங்கே 2/2 மைனஸ் 1. ஏன்னா ஆரோட வேல்யூ 2. அப்போ என்ன வரும்? 2/65 மைனஸ் 1ன்னு மட்டும் இருக்கும். இந்த பக்கம் என்னன்னா இது பியோட கூடுதல். அப்போ பியோட வேல்யூ b ஈக்குவல் டு 2/65 மைனஸ் 1ன்னு இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டோம்? a ஈக்குவல் டு 2/65. அப்போ இதுக்கு பதிலாக ஏவை வந்து சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ b ஈக்குவல் டு a மைனஸ் 1. ஏவை இந்த பக்கம் வச்சுட்டு பி அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும்? பிக்கு இந்த 1 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும்? ஏவை இந்த பக்கமே வச்சுக்கிறோம். இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா b + 1. அப்போது இந்த கூட்டில் எந்த கூட்டு கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி பாருங்கள். ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். எத்தனை அதிகம்? 1 அதிகம். அப்போ இந்த கூற்று மெய்ப்பிக்கப்படுதா? அப்போது இந்த கூற்று தான் வந்து சரியான கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுக்கான ஃபார்முலா எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கங்க. அடுத்து, how many rectangles are there in standard chessboard? சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சதுரங்க பலகைனா செஸ் போர்டு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த கட்டங்கள் இருக்குது. இந்த கட்டங்கள் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கும்? இந்த பக்கம் எத்தனை கட்டங்கள், இந்த பக்கம் எத்தனை கட்டங்கள்? அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செஸ் போர்டுங்கிறது நமக்கு எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். அதில் எத்தனை கட்டங்கள் இருக்கும் அப்படின்னா மொத்தம் 8 கட்டங்கள். இந்த பக்கம் பார்த்தாலும் 8 கட்டங்கள் தான் இருக்கும். அப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா n இன்ட்டு n + 1 டிவிஷன் பை 2 ஹோல் ஸ்கொயர். என்னோட வேல்யூ என்ன? 8ன்னு தெரியும். என்னோட வேல்யூ என்ன? 8. அப்போது 8 இன்ட்டு 8 + 1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே என்ன வரும்? இந்த ரெண்டையும் இதுக்கு அடிச்சிட்டோம் அப்படின்னா 4ன்னு வரும். அப்போது 9 × 4 டிவைட் 9 × 4 தான் இருக்கும். மேலே என்ன இருக்குன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்போது 36 × 36. 36 × 36 எவ்வளோ வரும் அப்படின்னா 1296ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மறுபடியும் டைம் அவுட் ஒர்க்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஃப் 48 men working 7 hours a day can do a work in 24 days, then how many days will 28 men working 8 hours a day can complete the same work? 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள், அப்போ 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு எவ்வளோ நேரம் செய்கிறாங்க? 8 மணி நேரம் செய்கிறாங்க. 8 மணி நேரம் செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர் தான் கொஸ்டினில் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குங்களா, அந்த ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். நீங்கள் இதுக்கு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. நான் ஃபார்முலாவில் எழுதுகிறேன். M1 D1 H1 divided by work 1 divided by work 1, M2 D2 H2 divided by work 2. ஓகே, இதுதான் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். M1 என்ன இருக்குது? 48 ஆண்கள். M1 48 ஆண்கள். அதுவே வந்து எவ்வளோ நேரம்? அது வந்து H1. அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன இருக்குது? M2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? டேஸ் இருக்குது, D1. இங்கே M2, இங்கே வந்து H2. இதில் வந்து என்ன இருக்குது? மீதி எதை கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே வந்து D2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கண்டுபிடிச்சிடலாமா? இதுக்கு பதிலாக எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணுங்க. M1க்கு என்ன போட்டிருக்கோம்? 48. M1 48. அதுவே வந்து D எவ்வளோ இருக்குது? D வந்து 24 நாட்கள் இருக்குது. H வந்து 7 மணி நேரம். ஓகே, ஒர்க்கு வந்து ஒரே ஒர்க் தான். அப்போ ஒர்க்கு வந்து 1ன்னு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து M2 என்ன இருக்குது? M2 வந்து 28 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் நமக்கு வந்து எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க? அப்போ D2 கண்டுபிடிக்க போகிறோம். கீழே வந்து ஒர்க் 1 தான். அப்போது 1 7 4 7 28, 1 7 4 7 28. அதே மாதிரி 1 8 3 24, 1 8 3 24. இங்கே வந்து 1 நாங்க 4 2 8, அப்போ 12 36. அப்போ D2 = 36 days. D2 = 36 days. ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். D2 = 36 days. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? கொஸ்டினை பாஸ் பண்ணிக்கங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறத பாருங்கள். த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் டேட்டா இஸ் 3. இஃப் ஈச் வேல்யூ இஸ் மல்டிபிள் பை 5 தென் ஃபைண்ட் த நியூ வேரியன்ஸ். ஒரு தரவின் திட்ட விளக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரி காண்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு தரவின் திட்ட விளக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? திட்ட விளக்கம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ரோன்னு சொல்லுவோமா? அது என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நியூ ரோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால், ஒவ்வொரு மதிப்பையும் எதாவது பெருக்கினால் 5ஆல் பெருக்கினால், அப்போது இந்த ரோவோட இந்த 5 கூட்ட போகிறோம். அப்போ தான் நியூ ரோ கிடைக்கும். 15ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரி. அப்போது விளக்க வர்க்க சராசரிக்காகவும் விளக்க வர்க்க சராசரிக்கு ஃபார்முலா என்ன? விளக்க வர்க்க சராசரி ஃபார்முலா என்ன? ரோ ஸ்கொயர்டு. அப்போது நியூ ரோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15. அப்போ 15 ஸ்கொயர்டு. 15 ஸ்கொயர்னா நமக்கு என்ன வரும்? 225 வரும். அப்போ ஆன்சர் வந்து 225. ஆன்சர் இது 225. இந்த ரோனாலும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாலும் ஒன்று தான். ரோனாலும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாலும் ஒன்று தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? கொஸ்டின் பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். In a certain code language, animals is written SLAMINA. How is online written in that code அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது ரீசனிங் கொஸ்டின்ஸில் வரும். ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. இதில் இருந்து நிறைய டைம் வந்து சம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க கண்டுபிடிச்சலாம். என்ன கேட்டிருக்காங்க? ANIMALS அனிமல்ஸ். ஓகே, எழுதியாச்சு. அடுத்தது என்னவா மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? SLAMINAன்னு இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க? இதை இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி எழுதியிருக்காங்க. சரிங்களா? இந்த இதை லாஸ்ட்டு போயிடுச்சு. லாஸ்ட்டில் இருக்கிறது இந்த முன்னாடி வந்துருச்சு. அப்போது
எல்லாமே மாற்றிருக்கா. அப்போது அதே மாதிரி மீதி இந்த ஆன்லைனுங்கிறத மாற்றி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக போட்டுருவோம், லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக போட்டுருவோம். நடுவில் இருக்கிறது சேமாக அப்படியே தான் வரும். இங்கே நடுவில் இருக்க இது அது சேமாக அப்படியே தான் வரும். சரிங்களா? அப்போது போடலாமா ஆன்சர்? ஆன்லைன். லாஸ்ட்டில் என்ன இருக்குது? இ இருக்குது, வந்துருச்சு. இ வந்து இங்கே ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது? என். அப்போ இது செகண்டாக வந்துடும். ஐ இது தேர்டாக வந்துடும். எல்லு என்னு ஓ. ஆன்சர் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா இஎன்ஐ எல்என்ஓ. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டும் ஆட்கள் நாட்கள் சம் தான், ரொம்ப ஈஸி தான், பார்த்துக்கலாம். 5 persons can do a 5 jobs in 5 days. Then 50 persons can do 50 jobs in dash days கேட்டிருக்காங்க. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ நம்ம வந்து ஃபார்முலா வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். M1 H1 D1 divided by work 1 M2 D2 H2 divided by work 2 போட்டுக்கலாம். ஓகே, M1 எவ்வளோ இருக்குது? 5 டேஸ். எவ்வளவு? 5 நாட்களில் எவ்வளோ வேலையை முடிக்கிறாங்க? 5 வேலையை முடிக்கிறாங்க. அதுவே இங்கே என்ன? 50 நபர்கள் எத்தனை வேலையை? 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன டேஸை தான் இருக்கும், அப்போ D2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த 50க்கு இந்த 50 கடிச்சிக்கலாமா? இந்த 5க்கு இந்த 5 கடிச்சிக்கலாமா? அப்போ D2 எவ்வளோ வேல்யூ வருது? D2 வேல்யூ 5 நாட்கள். D2 வேல்யூ 5 நாட்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A cement factory makes 7,000 cement bags in 12 days within help of 36 machines. Then how many bags can made in 18 days using 24 machines சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையின் 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. அதே 24 இயந்திரங்கள், அப்போ இயந்திரங்கள் வந்து என்ன குறைஞ்சிருக்கு, 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை வந்து தயாரிக்கலாம்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க, நான் வந்து சால்வ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்னது ஒர்க்கில் வந்து இப்போ ஒர்க் 1 இருக்குல்ல, இந்த ஒர்க் 1ல் வந்து அந்த சிமெண்ட் மூட்டைகள் வந்துடும். சரிங்களா? அதே வந்து இயந்திரங்கள் இருக்குல்ல, அது வந்து மென்னுக்கு பதிலாக வந்துடும். இயந்திரங்கள்ங்கிறது மென்னுக்கு பதிலாக வந்துடும். நாட்கள் வந்து ஆக்சுவலாக D1ல் வந்துடும். நாட்கள் 12 நாட்கள். அப்போ இதே வச்சு நம்ம சால்வ் பண்ணலாமா? 7000 இங்கே வந்து 36 × 12 டேஸ். அதே வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? 24 இயந்திரங்கள் 18 நாட்களில். அப்போ 24 இயந்திரங்கள் 18 நாட்களில் எத்தனைங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதே தானே, அதாவது ஒர்க் 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ அடிச்சிடலாமா? அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? 18 2 36. 18 2 36 ஈஸி தான். அதே மாதிரி 12 2 24. 12 2 24 வந்துடுச்சு. அடுத்து இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 முடிஞ்சிருச்சு. அப்போது ஒர்க் 2 எவ்வளோ வருது? அதே 7000 தான் வருது. ஒர்க் 2 எவ்வளோ வருது? அதே 7000 தான் வருது. ஆன்சர் எங்கே இருக்கும் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எதில் வரும் அப்படின்னா 3D சம்ஸில் வரும். ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. A cubical tank can hold 64,000 liters of water. Find the length of its side in meters. ஒரு கனசதுர வடிவ தொட்டியானது 64,000 லிட்டர் நீரை தேக்கிக் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் காண சொல்லியிருக்காங்க, மீட்டரில் காண சொல்லியிருக்காங்க. இப்போது ஏ கியூப்புங்கிறது வந்து எதோட வேல்யூ? கனசதுரத்தோட கன அளவுக்கான ஃபார்முலான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து ஃபார்முலா நம்ம இது பண்ணிக்கலாம். கனசதுரத்தின் கன அளவு. அதில் ஏவை மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பக்கத்தோட அளவு கிடச்சிடும். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இங்கே எழுதிக்கிறேன், 1000 லிட்டருங்கிறது எத்தனை மீட்டர் கியூப்புக்கு சமம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். எத்தனை மீட்டர் கியூப்புக்கு சமம்னா
1 மீட்டர் கியூபுக்கு சமம். எத்தனை மீட்டர் கியூபுக்கு சமம்? 1 மீட்டர் கியூபுக்கு சமம். இதை வந்து பாக்ஸ் போட்டு எழுதிக்கங்க. 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். அப்போது இங்கே என்ன எழுதுவோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? ஏவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கனசதுரத்தோட கன அளவு மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 64,000. 64,000 நம்ம எப்படி பிரிக்கலாம்? இங்கே ஏ கியூப் இருக்கும். 64 × 1000 லிட்டர் தானே இருக்குது. அப்போது இந்த 1000 லிட்டருக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஜெக்ட் பண்ண போகிறோம்? 1 மீட்டர் கியூப்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போது 64 × 1 மீட்டர் கியூப். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கியூப்பை வந்து அந்த பக்கம் போடுவோமா? அப்போது ரூட் கியூப்னு வரும். 64 × மீட்டர் கியூப். இப்போ இதை விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 × 4 × 4. சரிங்களா? அப்போ ஒரு நாள் மட்டும் வெளியே வரும். மீட்டர் கியூப்க்கு பதிலாக 1 மீட்டர் மட்டும் வெளியே வரும். அப்போது ஏவோட வேல்யூ என்னன்னு இருக்கும்? A = 4 மீட்டர். அப்போ ஆன்சர் வந்து 4 மீட்டர்னு இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஸ்டின் திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. The ratio of the volumes of 2 cones is 2:3. 2:3. Then find the ratio of their radii if the height of the second cone is doubled the height of the first. இரு கூம்புகளுடைய கன அளவின் விகிதம் 2:3 கொடுத்துட்டாங்க. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது என்ன கேட்டிருக்காங்க? கூன் கேட்டிருக்காங்க. அப்போ கூனோட என்ன தெரியும் நமக்கு? கன அளவுகளோட விகிதம். அப்போ கன அளவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிடும். அப்போ கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 1/3/r²h. 1/3/r²h. நமக்கு எத்தனை கூம்பு இருக்குது? 2 கூம்பு இருக்குது. அப்போ 2 கூம்பு அப்படின்னா r1h1. அதே வந்து 1/3/r2²h2. ஓகே, இதோட விகிதம் என்ன சொல்லிட்டாங்க? இதோட விகிதம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2:3 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இங்கே பாருங்க. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இரண்டாம் கூம்பின் உயரம்னா எது? h2. அப்போது h2 = இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. முதல் கூம்பின் உயரத்தை போல் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்போ 2h1 போகும். அப்போ h2 பதிலாக என்ன போடணும்? 2h1 போடணும். ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? இப்போது இந்த 1/3 இந்த 1/3 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பையன் அடிச்சிடலாம். நமக்கு என்ன தெரியணும்? ஆரங்களின் விகிதம் தான் தெரியணும். அப்போ ஆரம் அப்படியே வச்சுக்கலாம். h1 h2 இருக்குல்ல, இங்கே h2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்? 2h1 போட போகிறோம். அப்போ இதை சப்ஜெக்ட் பண்ணுங்கள். r1² r2². இந்த h1க்கு பதிலாக அது அப்படியே தான் இருக்கும். இது 2h1 மாறிடும். 2h1 மாறிடுமா? அப்போது இந்த h1ஐயும் இந்த h1ஐயும் அடிச்சிடலாம். = 2/3 இருக்கும். இந்த 2 இங்கே போச்சு அப்படின்னா என்ன மாறிடும்? 4ன்னு மாறிடும். அப்போது r1² / r2² = 4/3. = 4/3. இந்த ஸ்கொயரை மொத்தமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இங்கே ரூட் போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் போயிடும். இங்கேயும் அப்படியே ரூட் போடலாமா? அப்போ 2க்கு ரூட் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ரூட் போட்டால் இந்த ஸ்கொயர் போயிடும். இங்கே ரூட் போட்டோம் அப்படின்னா 2 பேத்துக்கு சேர்த்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா இதிலிருந்து வெளியே வரும்போது என்னவா மாறும்? r1 / r2. இங்கே என்ன வரும்? ரூட்லேருந்து வெளியே தான் 2ன்னு வரும். இது √3ன்னு வரும். அப்போது r1 = 2, r2 = √3. அப்போது 2:3. அப்போது r1 r2 = 2:√3. அப்போ 2:√3ங்கிறது எங்கே ஆன்சராக இருக்குன்னு பாருங்கள். 2:√3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளான சம். அடுத்த கொஸ்டின். The value of motorcycle 2 years ago 70,000. It depreciates at their rate of 4% per annum. Find its present value. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவா இருந்திருக்கு? ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறையுது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி கொடுத்தாலே நம்ம வந்து ஒரு கூட்டுவட்டி ஃபார்முலாவில் போடாமல் டேரெக்டாக வந்து ஷார்ட்கட் மெத்தடில் போவோம். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னா நான் அதுக்கான ஆன்சர் வந்து நான் எப்படி சொல்கிறேன். இப்போது 4% r =
4% வந்துருச்சா? அப்போ 4%னாவே நான் என்ன பண்ணுவேன், 4/100 போடுவேன். அப்போது 1/25 வரும். 1/25. அப்போது அசலுக்கு என்ன போடுவேன், அசலுக்கு 25 போடுவேன். மொத்த தொகைக்கு என்ன போடுவேன், மொத்த தொகைக்கு என்ன போடுவேன், 26. ஆனால் இங்கே என்ன குறையுதுன்னு சொல்லியிருக்காங்களா கூடுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ குறையுதுன்னு சொன்னால் நான் இதை மைனஸ் பண்ணுவேன், இந்த 1ஆல் மைனஸ் பண்ணுவேன். கூடுதுன்னா அந்த 1 கூட்டிக்குவேன். அப்போ இங்கே வந்து 24. அது எத்தனை வருஷம் நடக்குது, 2 ஆண்டுகள் நடக்குது. அப்போது ஃபஸ்ட் இயருக்கு இது, செகண்ட் இயருக்கு இது 25, 24. அப்போ 25 × 25 625. 25 × 25 625. 24 × 24. 24 × 24 எவ்வளோன்னு பார்த்தலாமா? 4 16, 4 2 8 9, 4 2 8 2 2 4, 6 17, 576. 576 இது அடிச்சிடலாம். 576. ஓகே. இப்போது இங்கே அசல் வந்து 625ன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபார்மில் கிடச்சிருக்கு. நமக்கு உண்மையாலுமே ஆக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70,000 கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து 70,000 எதால் டிவிஷன் பண்ண போகிறோம், 625ஆல் டிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ 25ஆல் டிவிஷன் பண்ணலாமா? 25 25, 25 × 25 625. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 25 25 25 25 எவ்வளோ வரும், 25 25 25 50ன்னு வரும். மீதி எத்தனை இருக்கும், 20 இருக்கும். அப்போது இந்த 0ட சேர்த்தோம் அப்படின்னா 200ன்னு வந்துடும். அப்போ 200னா 8 25 200 வந்துடுமா? 8 25 200னா அப்போ இதோட முடிஞ்சு போச்சு. அப்போ 8 25 200 வந்துருச்சு அப்படின்னா இங்கே 00 தான் இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 25ஆலே அடிக்கலாம். 25 25 25 25 மீதி எத்தனை இருக்கும், மீதி எத்தனை இருக்குன்னா 300 இருக்கும். அப்போ 300க்கு 25 போட்டோம் அப்படின்னா 12 25. அப்போது 112. அப்போது 70,000 625ஆல் அடித்தோம் அப்படின்னா 112 டைம் அடிக்கலாம். அப்போது 625 × 112ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், 70,000ங்கிறது வந்துருச்சு. அதே மாதிரி தானே இங்கேயும் பண்ண போகிறோம். அப்போ 112 576 × 112ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், அதோட மொத்த தொகை ஆன்சராக வந்துடும். அப்போ அதுதான் இங்கே ஆன்சராக இருக்க போகுது. பெருக்கி பார்த்தலாமா? 576 112, 6 2 12, மீதி 1, 7 2 14, 5 15, மீதி 1, 5 2 10 11, 6 7 5, 6 7 5, 2 11, மேலே 1, 8 8 6 14, மீதி 1, இங்கே எவ்வளோ வரும் அப்படின்னா 7 7 14, மீதி 1 6. 64,412 இருக்கு. 64,412ங்கிறது எங்கே ஆன்சர் வந்துருக்கு பாருங்க. இதில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 64,512 வந்துருக்கணும். 13 14 15, இங்கே 15ன்னு வந்துருக்கணும். கூட்டமாக தப்பு பண்ணிட்டேன். 64,512. அப்போ பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்திருக்கும் 64,512. ஆன்சர் கிடச்சிருச்சா? அப்போ ஆன்சர் என்ன, 64,512. சிம்பிளாக வந்து ஒரே விஷயம் தான். நான் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தெரியுது. நீங்கள் அடித்து பழகிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து, which of the following is true? கீழ்கண்டவற்றில் எது சரியானது? இது டி மார்கன்ஸ் தியரத்தில் வர ஃபார்முலாஸை வச்சு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நமக்கு வந்து ஒரு 2 ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். அந்த ஃபார்முலாவில் வச்சு தான் இதெல்லாம் டெரிவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் எது கரெக்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா n of A union B ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஒரு டைம் பாஸ் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சொல்கிறேன். n of A plus n of B minus n of A intersection B. இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் வந்து டெரிவ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா அது என்ன அப்படின்னா A intersection B ஹோல் டேஷ் அப்படின்னா A டேஷ் யூனியன் B டேஷ்னு வரும். சரிங்களா? இது வந்து ரொம்ப அடுத்த முக்கியமான ஒரு ஃபார்முலா. இதே மாதிரி இங்கே வரும்போது எப்படி வரும் அப்படின்னா A யூனியன் B ஹோல் டேஷ்னு போட்டோம் அப்படின்னா A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ்னு வரும்.
இந்த 3 ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருந்தால் ஒரு சமன்பாடு கரெக்டாக பார்க்க போகிறோம். அப்போ இதில் எது கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே யூனியன் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? இங்கே இன்டர்செக்ஷன் வந்திருக்கணும். இங்கே பாருங்கள், A இன்டர்செக்ஷன் B, அப்போ A டேஷ் யூனியன் B டேஷ் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் D தான். ரொம்ப சிம்பிளான சம் தான். இதில் இருக்கிற கொஷின்ஸை வந்து இப்போ நம்ம பார்த்தாச்சு. அடுத்து மீதி இருக்கிற கொஷின்ஸை அடுத்த பாட்டில் பார்த்தலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.